भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मोहनोत्तमाचारं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरतारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णकृष्णाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे शून्यवादिशेषधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्र की जय। वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की जय। रघुदेव की जय। गौर प्रेमानंदे हरे कृष्ण। 4.18 ஓகே 4.18 ஆராசல் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. கர்மண்ய கர்மய பஷ்யே கர்மண்ய கர்மய பஷ்யே अगर्मनिच्छ कर्मयः अकर्मणीश कर्मया सबुद्धिमान् मनुष्येषु सबुद्धिमान् मनुष्येषु संयुक्त कृष्ण कर्म कृतः संयुक्तः कृष्ण कर्म कृत। படிங்க ப்ரோ. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். கிருஷ்ண உணர்வில் செயல்படுவன் இயற்கையாகவே கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுள்ளான். அவனுடைய செயல்கள் அனைத்தும் கிருஷ்ணருக்காகவே செய்யப்படுகின்றன. எனவே அவன் செயல்களின் பலன்களால் இன்புறுவதோ துன்புறுவதோ இல்லை. இதனால் அவன் கிருஷ்ணருக்காக எல்லாவித செயல்களிலும் ஈடுபட்டிருந்தாலும் மனித சமுதாயத்தில் புத்திசாலியாக கருதப்படுகிறான். அகர்மம் என்றால் விளைவுகளை கொடுக்காத செயல்கள் என்று பொருள். பலநோக்கு செயல்கள் தன்னுணர்வு பாதையில் தடை கற்களாக இருக்கும் என்ற பயத்தால் அருவவாதி எல்லா செயல்களையும் அறவே கைவிடுகிறான். ஆனால் பரமபுருஷ பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது நிலையை நன்றாக அறிந்த உருவவாதியோ தன்னை கிருஷ்ண உணர்வின் செயல்களில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவதால் இத்தகு தொண்டினை செய்வதில் அவனுக்கு திவ்யமான ஆனந்தம் கிடைக்கின்றது. இம்முறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் சொந்த புலனுணர்ச்சியில் விருப்பமற்றவர்கள் என்று அறியப்படுகின்றனர். கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் உணர்வு செயலின் எல்லா விதமான விளைவுகள் இருந்தும் ஒருவனை பாதிக்கப்படாமல் காக்கின்றது. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ண பிரபு. இதில் பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுறாங்களோ அவங்க தான் அக்கர்மா பண்ணுறாங்க. ஓகே, அக்கர்மனா அப்படின்னா இன்ஆக்ஷன். ஆக்ஷனில் இன்ஆக்ஷன் பார்க்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நார்மலாக பண்ணுற செயல்களில் எப்படி இன்ஆக்ஷன் பார்க்கலாம், கிருஷ்ணரை எப்படி மயமாக வைக்கலாம், நம்மளுடைய புலனுணர்ச்சியை கட்டுப்படுத்தினா என்ன, கட்டுப்படுத்த முடியாது. ஒரு வாய் குழந்தை ஓன்னு அழும்போது அது வாயை பொத்துனா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு அழுகை நிப்பாட்ட மாதிரி தெரியும், கையை எடுத்தீங்கன்னா தெரியும் டபுள் மடங்கு அழுகும். அதே மாதிரி தான் நம்மளும் புலன்களை கட்டுப்படுத்துறது ஆர்டிஃபிஷியலாக கட்டுப்படுத்த முடியாது. அதனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும், நம்ம அது எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வை லிங்க் பண்ணலான்னு சொல்லி யோசிக்கணும். கிருஷ்ணரை எப்படி லிங்க் பண்ணலாம்? ஏன்னா எல்லா டயத்துலையும் என்ன பண்ண முடியாது,
நீங்கள் இந்த காரியம் எப்படி பண்ணுங்கள், அந்த காரியம் எப்படி பண்ணுங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. ஒவ்வொரு டயத்திலும் நம்ம கூட இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னா சாதனை பெர்ஃபெக்டாக பண்ணணும். பிரபாத புத்தகங்களை பெர்ஃபெக்டாக படிக்கணும். ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃப்ளைட்ஸ் தான். ஓகே, ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட் போகும்னால எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம், அப்போ எல்லாம் ஆள் இருப்பாங்க. ஆனால் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனைனா நடு விமானத்தில் வந்து யாராவது காப்பாற்ற முடியுமா? இந்த வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்ம ஃப்ளைட்டு ஏறுற மாதிரி தான். ஓகே, ஸோ நம்ம ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து எல்லாம் கீழேருந்து சொல்லலாம், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஓகே, ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் வழி பண்ணிக்கணும். இல்லை நம்ம இஷ்டப்படி நம்ம நடந்துகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையை வீணாக்கிடுவோம். அதனால் கிருஷ்ண உணர்வு பார்த்திங்கன்னா அந்த சென்ஸ் இருக்கணும் பாருங்கள். எட்டர்னல் சர்வெண்ட் ஆஃப் கிருஷ்ணா, எப்பயுமே நான் கிருஷ்ணனுடைய ஒரு பக்தன், ஒரு சேவகன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் என்ன பண்ணுமா, இட்ஸ் இம்யூன் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். இதுதான் நம்ம ஒரு ஸ்லோகம் படிப்போம். பவந்தமேவானுஷ நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்திரா கதாஹம் ஐகாந்தி நித்திய கிங்கரா. கிங்கரான சர்வெண்ட். கதா நித்திய கிங்கரா. கடைசியில் என்ன போச்சு, பவந்தமேவானுஷ நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்திரா கதாஹம் ஐகாந்திகை ஏவ நித்திய கிங்கரா பிரகசியஷாமி சனாத்த ஜீவிதம். சனாத்த ஜீவிதம். ஸோ எனக்கு எப்போ வந்து உன்னுடைய கைங்கரியம் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆச்சாரியம் ஏங்குறார். ஓகே, அது அர்த்தம் என்ன படிங்க, அர்த்தம் எடுத்துட்டீங்களா? பவந்தம் பீல சொல்லணும். பவந்த மேவானுச்சன் அர்த்தம் யமனாச்சாரியை படிச்சது. இது பத்மபுராணம் தோணுன்னு நினைக்கிறேன். பத்மபுராணம் எங்கே தெரியல, அது பின்னால் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும், அது வந்துடும். அதர் ஸ்லோக்ஸ்லாம் வரும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஆச்சாரியர் வந்து அவ்வளோ தூரம் பிறப்பா அடிக்கிறது மேல்கோள் கட்டுவார். நம்ம வந்து நித்திய கிங்கரானா எப்பயுமே நான் உனக்கு கைங்கரியம் பண்ணுறேன், உனக்கு கைங்கரியம் பண்ணுற மாதிரி நீ வச்சுக்கோ இப்படின்ற ஒரு நினைப்பு வந்ததுன்னா எல்லா விதமான ரியாக்ஷனரி எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ல நமக்கு விடுதலை கிடைச்சி. எடுத்துட்டீங்களா? படிங்க. By serving you constantly, one is freed from all material desires and is completely pacified. When shall I engage as your permanent eternal servant and always feel joyful to have such fitting master? When shall I engage? When I shall engage as your permanent eternal servant and always feel joyful to have such a fitting master. Such a fitting master. Word to word meaning இருக்கா இல்ல? Word to word meaning இருக்கு. அது படிக்கலாம். Thank you. அவட்ட Okay. Bhavantam, you, eva, certainly, anucharan, serving, nirantaraha, always, nirantaraha, bhavantam, eva, anucharan, nirantaraha, anucharan, anunale follow பண்ணுது, சரண், serve பண்ணுது. பிரசாந்தனா, அது இல்லை, பிரசாந்தனா அப்படியே அமைதியாக இருக்குது. ஓகே, பிரசாந்தம், இது ஒன் ஆஃப் த பக்தருடைய குவாலிட்டி, பிரசாந்தா. ஓகே, பிரஹ்லாத் மகாராஜ் வந்து பிரசாந்தம், பிரசாந்தா இருப்பார். பிரசாந்த நிக்ஷேஷா, பிரசாந்த நிக்ஷேஷா, மனோரதாந்தரஹ, மனோரதா அந்தரஹ, கதாஹம் ஐகாந்திக நித்ய கிங்கரா. When I exclusively serving you as eternal servant. Okay, நித்ய கிங்கரா, கிங்கரான சர்வெண்ட். ஓகே, சேவகர். பிரகர்ஷயிஷ்யாமி, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்குது. பிரகர்ஷயிஷ்யாமி ச நாத்த ஜீவிதம். நாத்தானா மாஸ்டர். ஓகே, ஃபிட்டிங் மாஸ்டர், ஜீவிதம் லிவிங். உன்னை நான் உன்னை சேவை பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இருந்தார்னா அவர் வந்து எல்லா விதமான பௌதிக ஆசையிலேருந்தும் விடுபட்டுவார், முழுவதுமாக பேசிவார், பிரசாந்தமாக இவர். ஓகே, அதான் இதில் சொல்லியிருக்காங்க. When you have to think, last line படிங்க, the sense of eternal servitorship to Krishna makes one immune to all sorts of reaction elements of work. Eternal servitor என்ன அர்த்தம்? நித்திய கிங்கரா, எப்பயுமே உன்னுடைய சர்வெண்ட்டாக என்னை ஏற்றுக்கோ அப்படின்றார். நாத்த ஜீவிதம், உன்னே மாதிரி மாஸ்டர் நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், நான் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், ஆனால் உன்னே மாதிரி ஒரு ஃபிட்டிங் மாஸ்டர்கிட்ட வேலை பார்க்கல. அந்த மாதிரி கைங்கரியம் அப்படி யார் பண்ணாங்கன்னா எல்லா விதமான பௌதிக ஆசைகளும் விடுபட்டு கம்ப்ளீட்டாக அமைதியாகிடுவான். எப்போ தான் நான் அவங்களுடைய பெர்மனன்ட் சர்வெண்ட்டாக என்கேஜ் ஆக போகிறேன், ஏக்கம் பாருங்கள், ஏங்குறார். When shall I engage you? When shall I engage as your permanent eternal servant and always feel joyful, Pragashay Shami, to have such a fitting master.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா ஆனந்தி மாதாஜி. அதனால் இந்த மாதிரி நித்திய கிங்கரா இந்த மாதிரி நினப்பு நம்ம எப்பயுமே இருந்ததுன்னா எந்த விதமான ரியாக்ஷன் இருக்கும் நம்மளை பிணைக்காது. இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பண்ணணும், வருத்தப்பட்டே இருக்கணும். இது வந்து கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்ல. ஸ்ரீனிவாசர் பீரியாடிக் சொல்லுவாங்க, நம்ம வந்து அது வந்து ட்ரை பண்ணி கொண்டு வரணும். அதுதான் சாதனை. சாதனை என்ன, நான் வந்து இது வேலை பார்க்குறது கிருஷ்ணருக்கு வேலை பார்த்துட்ருக்கேன், கிருஷ்ணர் மூலமாக இந்த மாதிரி வந்திருக்கு, இப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அதுதான் நித்திய கிங்கரா. அடுத்து போகலாம், 19 போகலாம். ஆசி 19 படிக்கிறியா? அதுக்கடுத்து மேலே 19 படி. நான் படிக்கவே यस्य सर्वे समारंभा कामसंकल्पवर्जितः ज्ञानाग्नि दग्धकर्माणां तमाहु पंडितं बुधः. Translation purport. One is understood to be full knowledge, whose every endeavor is devoid of desire for sense gratification. He is said by sages to be a worker for whom the reactions of work have been burned up by the fire of perfect knowledge. Perfect. Perfect specially divine message Katrina Swami. Only a person in full knowledge can understand the activities of a person in Krishna consciousness. Because the person in Krishna consciousness is devoid of all kinds of sense gratificatory propensities, it is to be understood that he is burned up by the actions of his work by perfect knowledge of his constitutional position as the eternal servitor of Supreme Personality of Godhead. He is actually learned who has attained to such perfection of knowledge. Development of this knowledge of eternal servitorship to the Lord is compared to fire. Such a fire, once kindled, can burn up all kinds of reactions of work. இங்கே அப்பப்போ அதில் ஆன்சர் கொடுத்துருக்காரு. முதல் இதுக்கு எப்படி என்ன ஆகும், எப்படி வந்து அந்த பௌதிக ஆசை போகும்னு சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்கள். டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் நாலேஜ், என்ன நாலேஜ், இந்த மாதிரி நான் கிருஷ்ணனுடைய எட்டர்னல் சர்வெண்ட் இப்படின்ற நாலேஜ் டெவலப் ஆயிடுச்சுன்னா அது என்னம்மா ஃபயர் மாதிரி இருக்குமோ, தீ மாதிரி இருந்தால் என்ன பண்ணுமா, எல்லா விதமான ரியாக்ஷனையும் அது அழிச்சிடும். ஓகே, எல்லா விதமான எதிர்வினைகளையும் அழிச்சிடும். ஓகே, அதனால் யார் வந்து முழு நாலேஜ் இருக்கோ அவங்க வந்து பொருளுணர்ச்சிக்காக எந்த காரியமும் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம தான் செக் பண்ணிக்கணும். இந்த பொருளுணர்ச்சிக்காக பண்ணுறோமா இல்லை கிருஷ்ணனுடைய கைங்கரியத்தில் இது ஈடுபடுத்துகிறோமா. நம்ம வந்து பௌதிகமாக இருக்கும்போது கிராஸ் லெவலில் என்ன பண்ணலாம், நம்மளால் எல்லோரும் பார்க்கும்போது நம்ம வந்து அதை பொருளுணர்ச்சியை கட்டுப்படுத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காட்டிக்கலாம். ஆனால் நம்ம யாரும் கவனிக்காத போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் இன்னும் பொருளுணர்ச்சி பின்னாலே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எப்படி நம்ம ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்ண முடியும். ராதாகிருஷ்ணா வர்ஷிப் வந்து ஹையஸ்ட் வர்ஷிப், அதுக்கிட்டே நம்ம போகிறதுக்கே எலிஜிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம இன்னும் புலன்களுக்கு அடிமையாக இருக்கும். அதனால் நம்மளுடைய ராதாகிருஷ்ணா வர்ஷிப் டிடி பண்ணாலுமே டெம்பிளில் அவங்க வந்து லக்ஷ்மி நாராயணா தான் வழிபடுறோம் நம்ம. ஏன்னா ராதாகிருஷ்ணா வர்ஷிப் பண்ணக்கூடிய அந்த இது நம்மகிட்ட இன்னும் வரல, குவாலிஃபிகேஷனும் இல்லை. அதனால் லக்ஷ்மி நாராயண் மாதிரி தான் என்ன பண்ணுறோம் நம்ம கிருஷ்ணா தான். அதனால தான் ஜெகநாத் பலதேவ சுபத்ரா வந்து மோஸ்ட் மெர்சிஃபுல் இன்கார்னேஷன். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணோம், வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு டிடி, ஜெகநாத் பலதேவ சுபத்ரா இந்த மாதிரி வாங்கி என்ன பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. ராதாகிருஷ்ணா வர்ஷிப் வந்து ஹையஸ்ட் வர்ஷிப். ஓகே, இப்போ அடுத்தது போகலாம், நம்ம 20 போகலாம். மலைவாசம் பிரபு நீங்கள் படிங்க, 20 படிங்க, படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. त्वक्त्वा कर्म फलासंगम् नित्यतृप्तो निराशयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः
அவங்க அடுத்து கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கல்ல, போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணிங்க பிரபு. தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் திறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலனும் செயலையும் செய்வதில்லை. பொருளுரை: ஒருவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது மட்டுமே செயல்களின் பந்தங்களிலிருந்து விடுதலை பெறுவது சாத்தியமாகும். கிருஷ்ண பக்தன் பரமபுருஷ பகவானிடம் உள்ள தூய அன்பில் செயல்படுவதால் செயலின் பலன்களில் அவனுக்கு எவ்வித கவர்ச்சியும் இல்லை. அனைத்தையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து விட்டதால் அவன் தனது சுய பராமரிப்பையும் பொருட்படுத்துவதில்லை. மேலும் சொத்துக்களை சேர்ப்பதற்கோ ஏற்கனவே தன்னிடம் உள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கோ அவன் கவலைப்படுவதில்லை. தன் கடமையை தன்னால் இயன்றவரை திறமையாக செய்துவிட்டு அனைத்தையும் கிருஷ்ணரிடம் விட்டு விடுகின்றான். இத்தகு பற்றற்ற மனிதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து எப்போதும் விடுபட்டு உள்ளான். ஆகவே அவன் எதையும் செய்யாதது போலவே ஆகிறது. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகள் அற்ற செயல் என்பதன் அறிகுறியாகும். எனவே கிருஷ்ண உணர்வின் செயலை தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் முன்னரே விளக்கியது போல அவை விகர்மா எனப்படும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எந்த ஒரு விகர்மானா என்னன்னு சொல்லிட்டாரு. எந்த ஒரு ஆக்டிவிட்டி கிருஷ்ண உணர்வு இல்லையோ அது எல்லாம் விகர்மா. ஓகே, என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி அதெல்லாம் கிருஷ்ண உணர்வு இல்லைன்னா விகர்மா. அப்போ வந்து ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறதுலாம் எப்படி விகர்மாவா? வேலைக்கு போகிறதுலாம் விகர்மாவா? அது எப்போ விகர்மா ஆகும்னா எப்போ கிருஷ்ணர் இல்லையோ அப்போ அது விகர்மா ஆகிடும். பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம்? பௌதிகம்னா கிருஷ்ணரை பற்றி நினைக்காம இருந்தால் அது பௌதிகம். கிருஷ்ணரை பற்றி முழுவதுமாக நினச்சிட்டே இருந்தோம்னா அது ஆன்மீகம். அவ்வளோதான், இதான் வித்தியாசம். ஓகே, ஆனால் எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த முடியும். அதே மாதிரி நம்ம டெம்பிளில் இருந்துட்டு என்ன பண்ணலாம்? கிருஷ்ணரை பற்றி நினைக்காமலே இருக்கலாம். ஓகே, அதனால் இதெல்லாம் வந்து பாசிபிள். இந்த காம்பினேஷன்லாம் பாசிபிள். ஓகே, ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரபு 4.21. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஈரோடு இருக்கீங்களா பிரபு? ஈரோடுல தான் பிரபு. சரி, ஈரோடு டெம்பிள்ல தான். டெம்பிள் இருக்கீங்களா? சரி, ரைட்டு. ஆமாம். ஓகே ப்ரோ. 4.21. ஓகே, இப்போ வந்து பிருந்தாமாதாஜி நீங்கள் படிங்க. நிராஷே யத சித்தாத்மா தக்த சர்வ பரிக்ரஹ शारीरं केवलं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम् படிங்க மாதாஜி. கில்பிஷம் படிங்க. இதற்கு உணர்வுடையோன் மனமும் இத்தகு உணர்வுடையோன் மனமும் அறிவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தனது சொத்துக்களின் மீதான உரிமை உணர்வுகளை முழுமையாக துறந்து வாழ்வின் அவசிய தேவைகளுக்கு மட்டுமே செயலாற்றுகின்றான். இவ்வாறு செயல்படுவதால் அவன் பாவ விளைவுகளில் பாதிக்கப்படுவதில்லை. பொருளுரை: கிருஷ்ண பக்தன் தனது செயல்களில் நல்ல தீய விளைவுகள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அவனது மனமும் அறிவும் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் பரமனின் அம்சம் என்பதால் என்னால் செய்யப்படும் செயல்கள் உண்மையில் என்னால் செய்யப்படுபவை அல்ல, என் மூலமாக பரமனால் செய்யப்படும் செயல்களே என்பதை அவன் அறிவான். கை நகரும் போது அது கையின் சுய விருப்பத்தினால் அல்ல, முழு உடலின் முயற்சியினாலேயே அது நகர்கிறது. சுய புலனுணர்ச்சியில் ஆர்வமில்லாத கிருஷ்ண பக்தன் எப்போதும் பரமனின் ஆவலுடன் இணைந்துள்ளான். ஒரு இயந்திரத்தின் பாகத்தை போல அவன் செயல்படுகிறான். இயந்திரத்தின் பகுதி எவ்வாறு எண்ணெயிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அதுபோல கிருஷ்ண பக்தனும் தனது செயல்களால் தன்னை பராமரித்துக் கொள்கின்றான்.
எனவே அவன் தனது முயற்சிகளின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஒரு மிருகத்தை போல அவனது உடல் கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. மிருகத்தின் சொந்தமான சில சமயங்களில் தனது மிருகத்தை கொடூரமாக கொன்றாலும் அது எதிர்பார்ப்பதில்லை. உண்மையில் அதற்கு சுதந்திரம் ஏதுமில்லை. தன்னுணர்வில் முழுமையாக ஈடுபட்டுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எந்த பௌதீக பொருளின் மீதும் பொய்யுரிமை கொண்டாடுவதற்கு நேரமில்லை. உடலையும் ஆத்மாவையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக அநியாயமான வழிகளில் செல்வம் சேர்க்கும் அவசியமும் அவனுக்கில்லை. எனவே இதற்கு பௌதீக பாவங்களால் அவன் கலங்கமடைவதில்லை. தனது செயல்களின் எல்லா விளைவுகளிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த ஒரு லைன் ரொம்ப முக்கியமான லைன். A cruel proprietor of an animal sometimes kills the animal in his possession, yet the animal does not protest. அப்போ என்ன அர்த்தம்? ஃபுல் சரணகதி, முழுவதுமாக சரணடைஞ்சிருச்சு அந்த அனிமல் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருக்கணும். இப்போ ஹையஸ்டா இல்லை லோயஸ்டா? இது ஹையஸ்ட்டு. ஸோ இந்த உணர்வுக்கு அதான் அதில் லாஸ்ட்டு சொல்லுவாங்க, ஆஸ்லிஷ்யமா பாதிரதாம் பிரஷ்டமா அதர்ஷனா மர்மகதாம் கரோத்துவா எதா ததா மா விததாதிலம் படோ மத்பிராணநாதஸ்து சாயேவ நாபரஹா. சிஷ்டாஸ்திரி அதே சத்தியம் நம்ம சொல்கிறார் இல்லையா? நீ என்னை கட்டி பிடிச்சாலும் சரி, என்னை எட்டி உரைஞ்சாலும் சரி, எப்பயுமே எனக்கு நீ தான் மாஸ்டர்னு சொல்லி சத்தியம் நம்ம கிருஷ்ணாட்ட ப்ரே பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி உள்ள ஸ்டேஜ் வந்து அல்டிமேட் ஸ்டேஜ். ஆனால் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வுக்கு வரும்போது இனிஷியலாக என்ன பண்ணுவோம், நம்ம சாண்டிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா? உடல் இல்லை அப்படின்ற உணர்வுக்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சாண்டிங் 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த உடல் தளத்திலேருந்து வெளியே வந்து பக்தி பயிற்சி பண்ண பிரம்மபுதா ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பக்தி பயிற்சி பண்ண அதில் நிறைய ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸ்ரத்தா, சாதுஷங்கா, பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருசி, ஆசக்தி, பாவா, பிரேமா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டேஜஸ்லாம் கடைசியில் தான் பிரேமா, லவ் ஆஃப் காடட். அப்போ தான் அந்த சூன்யாயுதம் ஜெகச்சர்வம் கோவிந்த விரேகமே, எல்லா இடத்த பார்த்தாலும் எனக்கு சூன்யமாக தெரியுது, கிருஷ்ணன் மட்டும் தான் எனக்கு வேணும் இப்படின்னு ஒரு பக்தர் அழுதுட்டு இருப்பார் எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து கடைசி ஸ்டேஜ். ஓகே, இந்த ஸ்டேஜ்லாம் என்ன ஆகும், அவருக்கு முழு கிருஷ்ண உணர்வு பெற்றுட்டார். அவருடைய மனது புத்தி எல்லாம் முழுதுமாக கண்ட்ரோல் ஆகிடும். எந்த விதமான ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ் இருக்காது அவருடைய பொசிஷன் மேலே. அந்த ரிஷபதேவ் வந்து அப்படி ஆக்ட் பண்ணார் இல்லையா, 5வது கண்டத்தில் போட்டிருக்காங்க. எந்த விதமான ப்ரொப்ரைட்டர்ஷிப் இல்லை. அவர் ஈவன் ட்ரெஸ் கூட போடல. கடைசியில் அவர் வந்து எல்லாம் கல்லை வெட்டி எறிஞ்சாங்க பொதுமக்கள்லாம் யாரும் தெரியாமல். ஆனால் அவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாடியிலேருந்து ஸ்மெல் வரவே இல்லை, நறுமணம் வந்துச்சு. ஓகே, நறுமணம் வந்துச்சு. இந்த மாதிரி அதனால் அவர் வந்து பியூர் டிவோட்டிஸ். அவர் வந்து பகவானுடைய அவதாரம். அதனால் அவர் வந்து அப்படி இது பண்ணார். நம்மளால் அது மாதிரி நிறைய பேர் இந்த ரிஷபதேவி இமிட்டேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இந்த ஜெயின்ஸ் பண்ணாங்கல்ல, ஜெயின்ஸு. ஆமாம், இந்த மாதிரி பண்ண சில பேர் ட்ரெஸ் போடாமல் இந்த மாதிரிலாம் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பிரபுபாத கலியுகத்தில் வந்து என்ன டீச் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான். இது மாதிரி ஒரு கிளப்பில் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஎஸில் வந்து நிறைய கிளப்லாம் உண்டு. ஒரு கிளப்பில் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளப் யூஎஸில், அதுக்கு வந்து பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளப் இருக்குன்னா பிரபுபாதர் வந்து நான் போகணுன்றார். அங்கே போகிறார். பார்த்தீங்கன்னா லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா. இது ஒரு கிளப். ஓகே, இதுக்கு போயிட்டு பிரபுபாதர் போகிறார். போயிட்டு அங்கே கீர்த்தன் அவர் வந்து அசைக்க முடியாது. நம்மளாம் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. ஓகே, நம்ம அங்கே தூரத்தில் வராங்கன்னு ஓடிடணும். நம்ம ஸ்டேஜ் அதான். பிரபுபாதர் அங்கே போயிட்டு கீர்த்தன்லாம் பண்ணிவிட்டு ஒருத்தரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் செடியெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன வாழ்க்கையில் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய வேர்டு வந்து அவர் ஹார்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. அங்கே உள்ள 2-3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இஸ்கானுக்கு வந்து ஜாயின் பண்ணி பெரிய டிவோட்டியாக மாறிட்டாங்க, பக்தர்களாக மாறிட்டாங்க. ஓகே, அதனால் இது வந்து மிகப்பெரிய பக்தர்கள் தான் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் மிலேச்சா எவனானோ உடனே அயல்நாட்டுக்காரங்களை நினைக்கக்கூடாது. எல்லாம் யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ஹரிகிருஷ்ணா சேண்ட் பண்ணி ஒரு 4 ரவுண்டு எல்லாம் 16 ரவுண்டு பண்ணி 4 ஒழுக்க வழிமுறைகள் ஃபாலோ பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சொல்லுங்கள். அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லையா?
மிலேச்சாஸ் அமெரிக்காஸ் மிலேச்சாஸாக இருந்தாங்க, நம்மளும் மிலேச்சா வாங்கிட்டோம். அதனால் யாரையோ அயல்நாட்டுக்காரங்களை சொல்கிறாங்க நம்ம ஊர் நம்ம ஊர்லாம் இருக்கோம், நம்ம தான் தீபாவளிக்கெல்லாம் நம்ம பலகாரம்லாம் சாப்பிட்றோமே, எல்லா தீபாவளியும் கரெக்டாக கொண்டாடுறோம், புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறோம், அப்படி கிடையாது. ஓகே, நம்மளும் மிலேச்சா தான், யாரையோ சொல்கிறோன்னு நினைக்க வேணாம். நமக்கும் இந்த மாதிரி டெண்டன்சிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த புரோபா டயத்துலேயே இந்தியா வந்து மோசமாக ஆரம்பிச்சு, இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு. ஓகே, அதனால் நம்ம யாரையோ சொல்கிறாங்க ஹிராட்டா ஹூனா ஆந்திரா புலிந்தா புல்கஷா, இது யாரையோ உலகத்தில் யாரையோ சைனீஸு ஜப்பானீஸ்லாம் கிடையாது. ஓகே, நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகிட்டோம் வந்துட்டோம். கடவுளே இல்லைன்னு சொல்லி இந்தியாவில் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்டேஜ்லாம் வர்றது. ஃபுல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் விட்டுட்டு பொசிஷன் மேலே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் பேர் நெசசிட்டிஸ் மாத்திரம் வாழ்கிறது. ஓகே, இந்த மாதிரி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான பாவகாரியும் அஃபெக்ட் பண்ணாது. அப்போ இடையில உள்ளவங்களுக்கு தான் பாவகாரியம் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? இந்த மாதிரி வாழ்றவங்களுக்கு பாவகாரியம் அஃபெக்ட் பண்ணாது. இடையில உள்ளவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணும். கரெக்டு, பண்ணதான் செய்யும். ஓகே, அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம ஆன்மீகத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், முன்னேறிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம யாருமே பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்டேஜுக்கு போகல. பிரபுபாதனுடைய கருத்துக்கள் படித்து நம்ம அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அதனால் நமக்கு வந்து என்ன ஆகுது, பேர் புகழ்லாம் கிடைக்கும். எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பெரிய பக்தராகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளும் முன்னேறிட்டே இருக்க மாதிரி ஃபீலிங்லாம் வரும். ஆனால் மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, உண்மையான இது எப்போ தெரியும், நம்மளுடைய ரிவர்சல் அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், நம்ம எவ்வளோ பக்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ நமக்கு தெரியும். ஓகே, அதனால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ப்ராக்டிஸிங் டிவோட்டிஸ் தான். 22 போகலாம். கிருத்திகா மாதாஜி நீங்கள் தான் படிங்க 22. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யத்ருச்சாலாப சந்துஷ்டோ த்வந்தாதிதோ விமஸ்ரஹ ஷமா சித்தா அசித்தௌஷ கிருத்வாபி ந நிபத்யதே. எவன் ஒருவன் தானாக வரும் லாபத்தில் திருப்தி அடைந்து இருமையிலிருந்து விடுபட்டு பொறாமையற்று வெற்றி தோல்விகளில் நிலைத்து செயலாற்றுகின்றானோ அவன் செயல்களை செய்யும் போதிலும் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. பொருளுரை: கிருஷ்ண பக்தன் தனது உடலை பராமரிப்பதற்காக கூட பெருமுயற்சி ஏதும் செய்வதில்லை. தானாக அடையப்படும் லாபங்களில் அவன் திருப்தி கொள்கிறான். அவன் கடன் வாங்குவதும் இல்லை, யாசிப்பதும் இல்லை. ஆனால் தனது சக்திக்கு ஏற்றவாறு நியாயமாக உழைத்து தனது நேர்மையான வேலைகளினால் கிடைப்பதை வைத்து திருப்தி அடைகின்றான். எனவே அவன் தனது வாழ்வில் சுதந்திரமாக உள்ளான். மற்றவர்களது சேவை கிருஷ்ணருக்கான தனது சேவையில் தடையாக இருப்பதை அவன் அனுமதிப்பதில்லை. இருப்பினும் அவன் கிருஷ்ணரின் தொண்டிற்காக பௌதிக உலகின் இருமைகளால் பாதிக்கப்படாமல் எந்த ஒரு செயலிலும் பங்கேற்க முடியும். வெப்பம், குளிர், இன்பம், துன்பம் போன்றவற்றால் ஜட உலகின் இருமைகள் உணரப்படுகின்றன. கிருஷ்ண பக்தன் இருமைக்கு அப்பாற்பட்டவன். ஏனெனில் கிருஷ்ணரின் திருப்திக்காக அவன் எதையும் செய்ய தயங்குவதில்லை. எனவே அவன் வெற்றி தோல்வி இரண்டிலும் ஸ்திரமாக உள்ளான். உன்னத அறிவில் முழுமை அடையும் போது இந்த அறிகுறிகளை காணலாம். இது வந்து நம்ம பிரபாரி வாழ்க்கையில பார்க்கலாம். A duality of material world is felt in terms of heat and cold or misery and happiness. Krishna conscious person is above duality because he does not hesitate to act in any way for the satisfaction of Krishna. Therefore he is steady both in success and failure. பிரபாரி வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். 56 வருடங்கள் ஏறத்தால் இங்கே உழைச்சார். ஆனால் ஒரு போட்ட எஃபர்ட்டுக்கு இங்கே யாருமே பக்தரே ஆகலை. 1-2 பேர் இந்தியன்ஸ் வந்தாங்க, அவ்வளோதான். அதுவுமே ஃபுல் டைமே யாரும் அவர் பின்னால் வரவே இல்லை. அவர் ஏக்கத்தையே இங்கே எஸ்டாப்ளிஷே பண்ண முடியல. லீக் ஆஃப் டிவோட்டிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே என்ன ஆயிடுச்சு, அது வந்து கவர்னர் ஒய்ஃப் பிடிங்கிட்டாங்க. அதான் முடிஞ்சு போச்சு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிரபா. ஸோ அமெரிக்காவில் போயின்னு பார்த்தா என்ன, அவருக்கு சக்ஸஸ் வருது. அந்த சக்ஸஸ் வரும்போது என்ன பண்ணல, அவர் அந்த சக்ஸஸில் வந்து அவர் வந்து திளைச்சிடல. பாம்பேயில் பெரிய 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 கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ், பாம்பேலையும் பெருசாக கட்டி எல்லாம் பிரபா இன்வைட் பண்ணுறாங்க அமெரிக்க பக்தர்கள். அப்போ வந்து அவர் வராரு. அந்த பில்டிங்கோடைய ஆப்ரேட் பார்த்துலாம் அவர் மயங்கலை.
அவர் சொல்றாரு ராதா தாமோதரில் பார்த்தீங்கன்னா நம்ம விருந்தாவன் போனவங்களாம் பார்க்கலாம். மலையாள பிருந்தா மாதாஜி இவர் வந்தார், ராம்ஜி பிரபு வந்தார் இல்லையா. ஸோ அவருடைய ராதா தாமோதர் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரூம் தான். அதிலே கிச்சனு ப்ரீச்சிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் தான். இங்கே கிச்சனு, இங்கே ப்ரீச்சிங், அந்த மாதிரி. பாம்பே டெம்பிள், லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் பெருசாக இருக்கும். அவருக்கு பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் கொடுத்து ஜோசபல் சொல்கிறான், இது உங்களுடைய படுக்கிற இடம், உங்களுக்கு பெட்ஸ் இங்கே இருக்குது, அப்புறம் உங்களுக்கு கிச்சன், அப்படி எல்லாம் தனித்தனி பெரிய பெரிய ரூமாக இருக்குது. பிறப்பா சொல்கிறார், இது எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது? ராதாதாமர் டெம்பிள் மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்னதாக தான் இருக்குது. மீன்ஸ் சின்ன சின்னது சொல்ல, ராதாதாமர் டெம்பிள் மாதிரி தான். நான் இங்கே கூட படிப்பேன், இங்கே கிச்சனில் இருப்பேன், இப்படி இருப்பேன், நான் இப்படி தான் என் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ரொம்ப அதை வந்து திளைக்கவும் இல்லை. ஓகே, அதே மாதிரி தான் ப்ராப்பர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவருடைய வந்து டியூவாலிட்டிக்கு மேலே வந்துட்டார். அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய இந்த உலகத்தை விட்டு போகிற ஸ்டேஜ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாள் ஒரு 6 மாதம் கிட்ட சாப்பிடவே மாட்டார் ப்ராப்பர். அந்த மாதிரி அவர் ஒரு லீலை நடத்தினார். அதனால் சக்ஸஸ் ஃபெயிலியர் இதை வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இதெல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் அறிகுறிகள். எப்போ வந்து ஒரு முழுமையாக நாலேஜ் கிடச்சிக்கு தான் அறிகுறி. ஓகே, நான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. 23 படிக்கலாம். நாச்சியார் மாதாஜி நீங்கள் தான் 23 படிக்கணும். கதசங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்திதசேதசா யஜ்ஞாய ஆச்சரதா கர்மா சமக்ரம் பிரவிலீயதே. படிக்க மாதாஜி. ஜட இயற்கை குணங்களில் பற்றற்று நித்திய ஞானத்தில் நிலை பெற்றவனின் செயல் முழுமையாக உன்னதத்தில் கலந்து விடுகின்றது. பொருளுரை. பூரண கிருஷ்ண உணர்வை அடைந்தவன் எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பௌதீக குணங்களின் களங்கங்களிலிருந்தும் விடுபடுகிறான். கிருஷ்ணருடனான தனது உறவின் சுரூப நிலையை அவன் அறிந்திருப்பதால் அவனால் முக்தி அடைய முடியும். இதனால் அவனது மனம் கிருஷ்ணரின் நினைவிலிருந்து விலகுவதில்லை. இதனை தொடர்ந்து அவன் எதை செய்தாலும் மூல விஷ்ணுவான கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். எனவே அவனது செயல்கள் அனைத்தும் யாகங்களே. ஏனெனில் பரம புருஷரான விஷ்ணுவை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுவதுதான் யாகம். இத்தகைய செயல்கள் எல்லாவற்றின் விளைவுகளும் நிச்சயமாக உன்னதத்தில் கலந்து விடுவதால் அவன் ஜட விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இதில் பாருங்கள், முக்கியமாக இஸ்கான் டிவோடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, நான் இப்போ அதை ரியலைஸ் பண்ணுறேன். இதில் ஒரு சென்டென்ஸ் போட்டுக்காரு, he can become liberated because he knows his constitutional position in relationship with Krishna and thus his mind cannot be drawn from Krishna consciousness. அவருக்கு என்ன தெரியுமா, அவருடைய கான்ஸ்டியூஷன் பொசிஷன் தெரியுமா, அவருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு அப்படிங்கிறது. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதான். சம்பந்தம் தானே அது. எனக்கு கிருஷ்ணருக்கு என்ன உறவுங்கிறது சம்பந்தம் இல்லையா. இது அவருக்கு தெரியும்னா என்ன பண்ணுறாராம், அவருடைய மனது வந்து கிருஷ்ணாவிலேருந்து விலகவே செய்யலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நிலை பெறவே இல்லை. நம்ம என்ன பண்ணாலும் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அந்த நினைவு இல்லாதனால அதெல்லாம் வேலையாக போயிடுச்சு, சர்வீஸ் மாதிரி இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிலை பெற்றா எப்படி இருக்குமா, அவருக்கு அவர் என்னென்ன வேலை பண்ணாலும் அது எப்படி இருக்குமா, சாக்ரிஃபைஸாக இருக்குமா, யஜ்ஞமாக இருக்கும். ஓகே, பிகாஸ் சாக்ரிஃபைஸாக என்ன, அது வந்து கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும், விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் பண்ணுற நோக்கமே என்ன, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். எந்த ஒரு சாக்ரிஃபைஸ் எந்த ஒரு பிராமின் பண்ணாலும் சரி, எல்லா மந்திரம் ஓதுனாலும் சரி, கணபதி ஹோமம் எந்த மந்திரம் ஓதுனாலும் கடைசியில் வந்து விஷ்ணுவோடைய மந்திரம் வந்துடும். ஓகே, விஷ்ணுவை திருப்திப்படுத்துற மாதிரி மந்திரம் சொல்லிடுவான். ஓகே, அதனால் சாக்ரிஃபைஸ்னாலே விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது தான். அவருக்கு அந்த கான்ஸ்டியூஷன் பொசிஷன் தெரியறதுனால அவர் என்ன பண்ணுவார், எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே அது விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது மாதிரி தான் இருக்குது. அதனால அவருடைய இது வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அவிதை இந்த சம்பந்த ஞானம் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், வேலைகள் தான் பண்ணுறோமே தவிர நம்மளால் அதை வந்து யஜ்ஞமாக மாற்ற முடியலை. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். அதான் நித்திய கிங்கரான்னு சொன்னாலும் ஆச்சாரியார், நம்ம பவந்தமேவானுச்சர் நிரந்தரா
பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தரः கதாஹமைக்காந்திக நித்தியகிங்கரः பிரகர்ஷயிஷாமி சநாத்த ஜீவிதம். நம்ம நித்திய கிங்கரங்கிறத என்ன பண்ணிக்கிறோம், டெய்லி நம்ம பகவான் மனால் சொல்லணும். காலையில் எழுந்திரிச்சவொன்னே நான் உன்னுடைய எட்டர்னல் சர்வெண்ட், உன்னுடைய நித்தியமான சேவகன், உனக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், இப்படி நம்ம சொல்லி சொல்லி பயிற்சி பண்ணணும். அப்படி நினைக்க தான் நமக்கு வரும். இல்லைன்னா நமக்கு என்ன தான் நினைப்பு வரும், நம்ம வேலை பார்க்குறது, நம்ம இதுதான் நினைப்பு மேக்ஸிமம் இருக்குது இல்லையா. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஓகே, அதனால் மார்னிங் டயத்தில் இதை பிடிச்சிட்டிங்கன்னா மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக என்ன பதிய ஆரம்பிச்சோம். ஹரிப்பிரியா மாதாஜி நீங்கள் தான் அடுத்து 24. ஆனந்தி மாதாஜி பாதி படிக்கலாம். ஹரிப்பிரியா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் ஸ்லோகம் படிங்க. மியூட்டில் தான் இருக்கீங்க நீங்கள். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மாக்னோ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா. நீங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஆனந்தி மாதாஜி பர்ஃபெக்ட் படிக்கணும். படிங்க. ஓகே பிரபுஜி. Translation: A person who is fully absorbed in Krishna consciousness is sure to attain the spiritual kingdom because of his full contribution to spiritual activities, in which the consummation is absolute and that which is offered is of the same spiritual nature. மீனிங்க கொஞ்சம் மெதுவா படிங்க, ஸ்பீடா படிச்சீங்க. A person who is fully absorbed in Krishna consciousness is sure to attain the spiritual kingdom because of his full contribution to spiritual activities, in which the consummation is absolute and that which is offered is of the same spiritual nature. ரெண்டுமே சேம். ஓகே, கன்சுமேஷனும் சேம், ஆஃபர்ட் இஸ் ஆல் சேம். ஆனந்தி மாதாஜி நீங்க பர்ஃபெக்ட் கொஞ்சம் படிங்க. ஃபுல்லா படிக்க முடியாத நேரம் இருக்காது, கொஞ்சம் படிங்க. பொருளுரை: கிருஷ்ண பக்தியின் செயல்கள் எவ்வாறு இறுதியில் ஆன்மீக இலக்கை நோக்கி கொண்டு செல்கின்றன என்பது இங்கே விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ண பக்தியில் பல்வேறு செயல்கள் உள்ளன. அவை பின்வரும் பதங்களில் விளக்கப்படும். ஆனால் தற்போது கிருஷ்ண உணர்வின் அடிப்படை கொள்கை மட்டும் விளக்கப்பட்டுள்ளது. பௌதீக களங்கத்தினால் பந்தப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா ஜட சூழ்நிலையில் செயலாற்றுவது நிச்சயம். இருப்பினும் அத்தகு சூழ்நிலையில் இருந்து அவன் வெளியேற வேண்டும். கட்டுண்ட ஆத்மா பௌதிக சூழ்நிலையில் இருந்து வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வாகும். உதாரணமாக, அளவுக்கு அதிகமாக பால பொருள்களை உட்கொண்டதால் வயிற்றை எடுத்துக்கொண்டு துன்புறும் ஒரு நோயாளி மற்றொரு பால பொருளான தயிரின் மூலம் குணப்படுத்தப்படுகிறான். இங்கே கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் ஜடத்தில் மூழ்கியுள்ள கட்டுண்ட ஆத்மாவை கிருஷ்ண உணர்வினால் குணப்படுத்த முடியும். இந்த வழிமுறை பொதுவாக யக்ஞ அல்லது விஷ்ணுவின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றப்படும் செயல்கள் யாகங்கள் எனப்படும். ஜட உலகின் செயல்கள் எந்த அளவிற்கு விஷ்ணுவிற்காக மட்டும் செய்யப்படுகின்றனவோ அது அளவுக்கு சூழ்நிலை ஆன்மீக மயமாக்கப்பட்டுள்ளது. பிரம்ம என்ற வார்த்தைக்கு ஆன்மீகம் என்று பொருள். இறைவன் ஆன்மீகமானவர். அவரது திவ்யமான உடலில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் பிரம்ம ஜோதி. அவரது ஆன்மீக தேஜஸ் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பவை அனைத்தும் இந்த பிரம்ம ஜோதியிலேயே நிலை பெற்றுள்ளன. ஆனால் இந்த ஜோதியானது மாயையினாலோ புலனுணர்ச்சியினாலோ மறைக்கப்படும் போது அது பௌதீகம் எனப்படும். இந்த பௌதீக திரையினை கிருஷ்ண உணர்வால் உடனடியாக அகற்றிவிட முடியும். இவ்விதமான கிருஷ்ண உணர்வில் அர்ப்பணிக்கப்படும் பொருள் அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்பவர், அர்ப்பணிப்பதற்கான வழிமுறை, அர்ப்பணம் செய்பவர் மற்றும் அர்ப்பணத்தின் விளைவு இவையெல்லாம் சேர்ந்ததே பிரம்மன் அல்லது பூர்ண உண்மை எனப்படும். பூரண உண்மை மாயையால் மறைக்கப்படும் போது பௌதிகம் என்று அழைக்கப்படுகிறது. பூரண உண்மையில் பௌதிகம் உபயோகப்படுத்தப்படும் போது அது தனது ஆன்மீக உணர்வை மீண்டும் அடைகின்றது.
ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய அந்த பிலாசபி கொடுத்துருக்காங்க பிரபுபாதர். ஓகே, இந்த கிருஷ்ண உணர்வு தான் என்ன பண்ண முடியும், அந்த மாயத்தை கிழிக்க முடியும். வீட்டில் போட்டுக்கோங்க ஹரிப்பிரியா மாதாஜி. ஸோ அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வில் இருக்காங்களோ அவங்க வந்து எப்பயுமே சமாதியில் இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால கிருஷ்ண உணர்வு தான் என்னது, யஜ்ஞம். அதான் சொல்ல ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து சங்கீத யஜ்ஞம். ஓகே, இது மூலமாக வரும்போது அந்த ஆன்மீக உணர்வு வரும்போது நம்ம முழுவதுமாக என்ன பண்ண முடியும், அப்சல்யூட் வந்து உணர முடியும். ஓகே, ஸோ கிருஷ்ண உணர்வில் வராமல் ஒருவரால் என்ன பண்ண முடியாது, அந்த பௌதிகத்திலேருந்து வெளியே வர முடியாது. ஹரே கிருஷ்ணன் பிரபுபாதர் எஸ்பெஷலி கொடுத்த அந்த மெத்தட், சத்யநாபாபுரம் வந்து அந்த ஹரிநாமத்தை கோலோவந்தம் வந்து கொண்டாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணார், நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தாரு. 24 மணி நேரம் எப்படி கிருஷ்ணர் நினச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ப்ராசஸ் போட்டு கொடுத்துருக்கிறார். அதனால் யாருக்கெல்லாம் மணி நிறையா இருக்கோ அவங்க என்ன பண்ணுறார், பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வீடுமே ஒரு சென்டர் தான். ஓகே, எப்படி பிரபுபாதர் ஆரம்பித்தார், ஃபஸ்ட்டு இப்படி பெரிய பெரிய கோயிலெலாம் கிடையாது. அந்த ஹிப்பீஸ்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனிஷியேஷன் கொடுத்தேன்னா மேரேஜ் பண்ணி வச்சுடுவேன், ஏன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணாமல் இனிஷியேஷன் கொடுக்க முடியாதுன்ட்டார் பிரபுபாதர். அவங்க மேரேஜ் ஒத்துக்கிட்டாங்க, இனிஷியேஷன் கொடுத்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. 2 பேர் கப்பல் ஆகிட்டாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கே கிருஷ்ண உணர்வு அவங்க வீட்டிலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஸ்டார்ட் ஆனது தான் அமெரிக்காவில், லண்டனில், மீன்ஸ் யூரோப் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு கப்பலில் ட்ரெயின் பண்ணோன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு போக சொல்லிடுவார். நீ பாஸ்டன் போ, நீ வந்து டொரண்டோ போ, நீங்கள் வந்து இங்கே போங்க, லண்டன் போங்க, ஒரு 3 கப்பல் அங்கே போங்க அப்படி சொல்லி ஒரு இடமா அனுப்புகிறான். இப்படி கிரகஸ்த கப்பல் போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டே என்ன பண்ணுறாங்க, இப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் இப்படி இஸ்கான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் இந்தியாவிலே என்ன பண்ணலாம், நம்ம அதான் பக்தி விருட்சான்னு சொல்லியிருந்தது. ஆக்சுவலாக எல்லாருமே என்ன பண்ணலாம், அவங்க வீடை வந்து கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வீட்டை எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வு அங்கே பக்கத்தில் உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு கிருஷ்ண உணர்வு. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாமல் அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக அனுப்ப முடியாது, பியூரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இந்த கிளாஸ் எவ்வளோ நேரம் நம்ம நினைக்கிறீங்க, 1 hour இல்லை 1.5 hours அவ்வளோதான். எப்படி 24 hours எல்லா நேரமும் உங்களை ஒருத்தர் ட்ராக் பண்ண முடியுமா, கிருஷ்ணரை தவிர மாயா தவிர யாருமே ட்ராக் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே நம்ம நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணும்னா நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும், வாழ்க்கையில் சேஞ்ச் வரணும். வித்தவுட் சேஞ்ச் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை வந்து மாற்ற முடியாது. ஓகே, அதனால் பிரபாதம் போட்டு கொடுத்த அந்த பாதை என்ன பண்ணணும், நம்ம அப்படியே கிச்சன் பிடிச்சிக்கணும். இப்போ 25 விஷ்ணு பிரபு புக் வச்சிருக்கீங்களா கையில்? 25 4.25. ஓகே, நான் படிக்க தெய்வம் ஏவா பரே யஜ்ஞம் யோகினா பரியுபாசதே பிரம்மாக்னோ அபரே யஜ்ஞம் யஜ்ஞம் யஜ்ஞேன ஏவ உபஜுஹதி. என்னாச்சு, ஃபோன் தான். யஜ்ஞேன ஏவ உபஜுஹதி. சரி படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. டிரான்ஸ்லேஷன் பர்பட் படிங்க. ஹரே கிருஷ்ணா. கேட்குது பிரபு, படிங்க பிரபு. பொருளுரை படிங்க, அதில் அர்த்தம் படிங்க, அர்த்தம் படிச்சு படிங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு கேட்கலையா? சரி பரவாயில்ல, அடுத்த ஆள் படிக்க சொல்லுங்க. கேட்கலையா உங்களுக்கு? சரி ஓகே, நீங்கள் வீட்டில் போட்டுக்கோங்க. ஸ்வீனா மாதாஜி நீங்கள் டெம்பிள் பரவாயில்ல நீங்கள் கேட்கலையா? சரி அப்போ நீங்கள் போயிட்டு தான் வரணும், திருப்பி எக்ஸிட் ஆகிட்டு வாங்க, உள்ளே வாங்க. ஸ்வீனா மாதாஜி சொல்லுங்க. டெம்பிள்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அவங்க லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே லிசன் பண்ணாங்க. இன்னும் வீட்டுக்கு போகல நாங்க. ஐ திங்க் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. நம்ம டிரைவிங்ல இருக்கேன், லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ரைட், ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நீங்கள் அர்த்தம் வந்து 25 அர்த்தம் 25 4.25 அர்த்தம் டிரான்ஸ்லேஷன் பர்பட். சம்யோகேஷ். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு, கேக்குதா அப்ப உங்களுக்கு? கேட்கல உங்களுக்கு? சரி வீட்டில் போட்டுக்கோங்க.
ஹரே கிருஷ்ணா பிரபு. கேட்கல பிரபு, கேட்கல. பரவாயில்ல, வீட்டில் பண்ணுங்க, போயிட்டு வாங்க, வெளில போயிட்டு வாங்க. Some yogis perfectly worship the demigods by offering different sacrifices to them. And some offer sacrifices in the fire of Supreme Brahman. Some offer some fire of sacrifice in the Supreme Brahman. Okay. Demigod by offering different sacrifices to them. Okay. Some offer sacrifices in the fire for Supreme Brahman. Okay, perfect. As described above, the person engaged in discharging duty in Krishna consciousness is also called a perfect yogi or first class maestri. But there are others also who perform similar sacrifices in the worship of demigod, and still others who sacrifice to the Supreme Brahman or impersonal future of Supreme Lord. So there are the different kind of sacrifices in terms of different categories. Such different categories of sacrifice by different types of performers only superficially demand varieties of sacrifice. Factually, the sacrifice means satisfy the Supreme Lord Vishnu, who is also known as Yajna. All the different varieties of sacrifice can be placed within two primary divisions, namely sacrifice of worldly possession and the sacrifice in pursuit of transcendental knowledge. Those who are in Krishna conscious sacrifice all material possession for the satisfaction of the Supreme Lord, while others who want some temporary material happiness sacrifice the material possessions to satisfy the demigods such as Indra, sun god, etc. And others who are impersonalists sacrifice their identity by merging into the existence of impersonal Brahman. The demigod are powerful living entity appointed by the Supreme Lord for maintenance and the supervision of the material functions like heating, watering, lightning of the universe. Those who are interested in material benefit worship the demigod by various sacrifice according to the Vedic rituals. They are called Bhagavishwaravadi are the believers in many gods. But others who worship the impersonal future of the absolute truth and regard the forms of the demigods as temporary, sacrifice their individual selves in the supreme fire and thus end their individual existence by merging into the existence of Supreme. Such impersonalists sacrifice their time in philosophical speculation to understand the transcendental nature of the Supreme. In other words, the fruity workers sacrifice their material possession for material enjoyment, whereas the impersonalist sacrifice his material destinations with a view to merge into the existence of Supreme. For the impersonalist, the fire altar of sacrifice is a Supreme Brahman, or the offering is a self being consumed by the fire of Brahman. The Krishna conscious persons like Arjuna, however, they sacrifice everything for the satisfaction of the Krishna, and thus all his material possession as well as his own self, everything is sacrificed for Krishna. Thus he is a first class yogi, but he does not lose his individual existence. பிரபாதர் வந்து டெமிகாட் வர்ஷிப்பரையும் தேவ வழிபாட்டையும் அருவாதிகளையும் என்ன பண்ணுறாரு, கண்டிக்கிறார். ஓகே, பகுவீஸ்வரவாதி எல்லாம் நிறைய கடவுள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ மத் தத்துவ பத், எந்த வழியில் போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போகிறோம். இதெல்லாம் தப்பான ஒரு வார்த்தை. இது வந்து மாயாவதிகள் சொல்லுவாங்க. எந்த ட்ரெயினை படித்தாலும் எந்த கடவுளை உண்டா என்ன, எல்லாம் ஒரே இதுக்கு தான் ரீச் ஆகும், ஒரே இதுக்கு ரீச் ஆக மாட்டோம். எங்கே ட்ரெயின் டிக்கெட் வாங்கி எந்த ட்ரெயினில் ஏறணுமோ அங்கே தான் போகணும் இல்லையா? நம்ம வந்து வேறு இடத்துக்கு போக முடியாது. நம்ம வந்து உன்னதமான பிளாட்ஃபார்ம் போகணுன்னா லிஃப்ட்டில் போகிறோம், லாஸ்ட்டு ஃப்ளோர் போனால் என்ன பண்ணணும், அதுவரை வெயிட் பண்ணணும். ஓகே, இடையில வந்து ஒரு லோகம் வந்துச்சு, ஒரு ஸ்டாப் வருது, இறங்கிட்டோன்னா அவ்வளோதான், அவ்வளோதான் ரீச் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா வழி தேவர்களும் அல்டிமேட் கிடையாது. கிருஷ்ணர் தான் என்னது அல்டிமேட். ஓகே, இந்த இம்பர்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அருவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களே என்ன பண்ணுறாங்க, அதில் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. பிரம்மனில் நானும் ஐக்கியமாயிடுறேன் அப்படிங்கிறது. தே ஹேவ் டு ஆஃபர் செல்ஃப் பீயிங் கன்சூம்ட் பை த ஃபயர் ஆஃப் பிரம்மன். இதெல்லாம் வந்து இது மாதிரி தான் அவங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லி கிருஷ்ணனே சொல்லிடுறாரு. கிளேஷம் அதிக தரஸ்தேஷம்
அவ்வக்தா சக்த சேதசாம் சொல்லுவார் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்குது. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த இம்பர்சன்ஸ் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேச்சுரலாக நமக்கு வந்து உருவம் இருக்குது, அந்த உருவ வழிபாடு தான் ரொம்ப கரெக்டான மெத்தட்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட பக்தி தான் பண்ண சொல்கிறார். அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் யோகி யார்? யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனஹ சமயுக்த தமோமனஹா. ஃபஸ்ட் கிளாஸ் யோகி வந்து கிருஷ்ண கான்சியஸ் டிவோட்டி தான். ஏன்னா அவர் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸை லூஸ் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுறார், எப்பயுமே அவர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதில் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு இதில்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. வந்து அர்ஜுனர் அந்த போர்க்காலத்துல சொல்லும் போது இங்க நான் வந்து பரமாத்மனே பார்க்கல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து கிருஷ்ணர் தன்னோட ரூபத்தை காட்டும் போது அதுல எல்லா தேவதைகளும் இருப்பாங்க. அதனால அவரே தான் எல்லா தேவதைகள் மாதிரியும் அப்படித்தானே இருக்கு. அப்போ யார வழிபட்டாலும் அவர்கிட்ட போய் சேரணும் அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. அர்ஜுனன் என்ன கேட்பாருன்னா பரமாத்மான்னு கேட்க மாட்டார், விஸ்வரூபம் தர்ஷன் கேட்பாரு. விஸ்வரூபம் உன்னுடைய ரூபத்தை காட்டுங்கன்னு சொல்லி கேட்பார் இல்லையா, யூனிவர்சல் ஃபார்ம். ஏன்னா நாளை பின்ன இன்னொருத்தர் வந்து நான் தான் கடவுள்னு சொன்னார்னா யார் வேணாலும் சொல்லலை நான் தான் கடவுள்னு. அப்போ வந்து அதை அந்த கிளாரிஃபிகேஷன் வேணும் ஃபியூச்சரில் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா விஸ்வரூபத்தை காட்டுன்னு சொல்லுவார். இந்த விஸ்வரூபம் பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணிலங்காத தேவர்கள் இருப்பாங்க. விஷ்ணு, சிவன், பிரம்மா, ஆதித்யர்கள், அப்புறம் ருத்ரர்கள், இந்திரன், அப்புறம் சந்திரன், வாயு, வருணன் எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல். 33 crore தேவர்களுமே 33 கோடி தேவர்களுமே இண்டிவிஜுவல். இதில் வந்து எல்லாம் யாருமே கிருஷ்ணரே விரிவாகினாலுமே இதுதான் அசித்திய பேத தத்துவம். கிருஷ்ணர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி வியாபிச்சிருக்கிறார். நீங்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய விரிவாக்கம் தான். ஆனால் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இப்போ கிருஷ்ணன் சொல்லி நம்மளை வழிபட முடியாத யாருமே, அது தவறு. கிருஷ்ணர் அதனுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறார். மயா இனம் தனம் சர்வம் ஜகத் அவ்வக்த மூர்த்தினா மத்சானி சர்வபூத்தானி நாச்சாம் தேச அவஸ்தினம் ஸ்லோகம் இருக்குல்ல. நான் வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கேன், நான் தான் அப்படி விரிவாக்கியிருக்கேன். ஆனாலும் நான் என் இண்டிவிஜுவலிட்டி மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி இன்னொன்று படிக்கணும். ஸ்லோவில் வந்து கட் பண்ண முடியாது. சோல் கேனாட் பி கட் இன்டு பீசஸ். அப்போ எட்டனாவே நம்ம இண்டிவிஜுவல் தான். ஓகே, இப்போ ஒரு காலத்தில் இதை கட் பண்ணி இப்படி கிருஷ்ணன் பிரிஞ்சிருக்கோம் அப்படி கிடையாது. 8 நாளாகவே நம்ம எப்படி இண்டிவிஜுவல். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நித்தியமாகவே நம்ம எப்படி இண்டிவிஜுவல் தான். ஓகே, ஏன்னா சோலை வந்து வி கேனாட் கட் இன்டு பீசஸ். அதை வந்து நம்ம கொலை பண்ண முடியாது, உலர்த்த முடியாது, எரிக்க முடியாது. இதெல்லாம் செகண்ட் சாப்ட்லேயே படித்தோம் இல்லையா. அதனால் நமக்கும் கிருஷ்ணருக்கும் என்னது, 8 நாளாகவே அவர் வந்து சுப்ரீம் மாஸ்டர், நம்ம வந்து சுப்ரீம் கிடையாது, நம்ம சர்வெண்ட். ஓகே, அவர் சுப்ரீம் மாஸ்டர். அதனால் இந்த விஸ்வரூபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னிலங்கா தேவர்கள் இருக்காங்கல்ல, இவங்களாம் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஓகே, அதனால் இந்த விஸ்வரூபம் தர்ஷனங்கிறது கிருஷ்ணர் எல்லாத்தையும் அடக்கி அவருடைய பார்ட் அண்ட் பார்சல். அவங்க இருந்தாலும் ஒரு டெமிகாலாக நீங்கள் கும்பிடுறது போலாம், ஒரு இலையாக பார்த்து தண்ணி விடுறது போலாம். நீங்கள் வேருக்கு தண்ணி விட்டிங்கன்னா செடிக்கே என்ன ஆகிடும், சக்தி கிடச்சிது. அதே மாதிரி கிருஷ்ணரை வழிபட்டால் எல்லாருமே திருப்தி ஆகிடுவோம். ஓகே, ஏதோ தரோர் மூல நிச்சயிச்சுன்னா திருக்கண்டிஸ் தத்கந்த புஜாபஷாக்கா ஒரு பாகத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. ஓகே, அந்த மூலமான அந்த வேருக்கு தண்ணி விட்டாலும் அந்த வயிற்றுக்கு உணவு அளிக்கும் போது எல்லா புலங்களும் என்ன ஆகிடுது, ஸ்ட்ரென்த் ஆகிடுது. ஸோ அதனால் கை காலுக்கு தனித்தனியாக உணவுலாம் விட வேணாம், விட்டாலும் ஏற்றுக்க முடியாது. ஓகே, அதனால் இந்த டெமிகாட்ஸ் எல்லாருமே தனித்தனியாக நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நமக்கு அந்த ஆயுள் காலம் முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு டெமிகாட் வச்சாலுமே 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அவ்வளோ நாள் நம்ம உயிர் வாழ முடியுமா, யோசிச்சு பாருங்கள், முடியாது. அதனால் இது வந்து இம்பாசிபிள். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அந்த விஸ்வரூபத்தில் இருக்க எல்லா தேவர்களும் என்ன பண்ணுவாங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். கிருஷ்ணன் வந்து ஒரு ருக்மிணி போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது சிரிப்பாங்க. திடீர்னு ஒரு எறும்பை பார்த்து, ஏன் சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த எறும்பு வந்து நிறையா முறை 13 முறையோ 28 டைம்ஸாக வந்து அவர் இந்திரனா பிறந்து திருப்பி இந்த மாதிரி ஆகியிருக்கிறாரு, ஒரு பிறவி கிடச்சிருக்கு, எறும்பு பிறவியாக கிடச்சிருக்கு. ஆமாம், சுகரை வந்து போய் பின்னால் போய் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அதான் சிரிக்கிறேன்வார். நம்ம யோசிச்சு பாருங்கள். அப்போ அது நம்ம பார்க்குறோம், விஸ்வரூபத்தில் இவ்வளோ பெரிய டெமிகாட்ஸாக இருக்காங்களே இவங்கெல்லாம். அப்போ இண்டிவிஜுவல் தான் அவங்களாம். அவங்க எறும்பாக கூட மாற முடியும். பிரம்ம பவனாலோகா புனராவர்த்தனா அர்ஜுனா.
மேலே கீழே இந்த வீல் மாதிரி தான், மேலே போவாங்க கீழே வருவாங்க, மேலே போவாங்க கீழே வருவாங்க. இந்த சுழற்சியிலே இந்த விடுபடுறது தான் ஆன்மீக பாருது. அப்போ யார் ஒருத்தர் கிருஷ்ணன் வழிபடுறாங்களோ அவங்களால தான் நம்மளுடைய ஆன்மீக போக முடியும். இல்லைன்னா இந்த சுழற்சியில் இருக்க வேண்டியதான். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், டெமிகாட் ஓடலில் இருக்கிற அந்த லிவிங் எண்ணியை பார்த்து நம்ம பெரிய ஆள்னு சொல்லி தற்காலிக பௌதிக நம்பிக்கையாக வழிபட்டோம்னா அது கிடைக்கும் நிச்சயமாக. நல்ல வேலையோ நல்ல எஜுகேஷனோ இதெல்லாம் நல்லா கிடைக்கும். ஆனால் அது தற்காலிகம், நம்மளுடைய உடல் இருக்க வரையும் இருக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த டெமிகாட் இருக்க வரையும் இருக்கும், அவ்வளோதான். அந்த டெமிகாடும் என்ன பண்ணிடுவாங்க, இந்த உடல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கீழே வர வேண்டியதான். இப்படி தான் இந்த உலகம் என்னத்துக்கு போயிட்டே இருக்கு. ஓகே, அதனால் உண்மையான வழிபாடு வந்து ஷியாம சுந்தர கிருஷ்ண வழிபாடு தான் உண்மையான வழிபாடு. தேங்க்யூ. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம் அதோட.